எடுடா அந்த சூரிய மேளம், அடிடா நல்ல வாலிபத்தாளம். எழுந்து விட்டோம் இமயம் போலே, உயர்ந்து நிற்கும் சிகரம் எல்லாம் நமக்கு கீழே. எடுடா அந்த சூரிய மேளம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே
அதனாலே யாவும் பெற்றோம், மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் பொன் நினைவுகளை தேடி வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அவர்களது குடும்ப அன்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இறைவணக்கத்துடன் தொடங்குவோம். அனைவரும் தங்களுடைய மொபைல் போனை சைலண்ட் மோடில் வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 20 ஆண்டுகள் கழித்து நம்முடைய பசுமையான நினைவுகளை மீட்டெடுப்பதற்காக இப்படி ஒரு நண்பர்களின் கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த அழைப்பை பொருட்படுத்தி இன்று அவரவர் தங்கள் வேலையில் பரபரப்பாக சுற்றி கொண்டிருக்கும் நேரத்திலும் நேரம் ஒதுக்கி நண்பர்களை காண வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரே வகுப்புல படிச்சவங்க, அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் தாண்டி போயிருப்போம். ஆனா நமக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய பணிக்காலம் முழுவதும் எத்தனையோ மாணவர்கள் சென்றிருப்பார்கள். அதுல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்கிட்ட படிச்சாங்கன்றத நினைவு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் ஏற்று அவங்க எல்லாம் இந்த விழா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய முடியாது. அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே நம் எல்லோருக்கும் ஒரு மனநிறைவை ஏற்படுத்தி தந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நண்பர்கள்
தங்களுடைய மனைவி குழந்தைகள் குடும்பத்தோடு வந்திருக்கிறத பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த குடும்பத்தாரையும் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சியோட வருகன்னு வரவேற்கிறேன். மாணவ மணிகள்லாம் வந்து இந்த தேர்வு விடுமுறை காலத்துல விளையாடத்தான் பிரியப்படுவாங்க, இல்லைன்னா போக பார்க்க பிரியப்படுவாங்க. அதையும் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்து அப்பா அம்மாவோட நண்பர்களை பார்க்கணுன்ற ஒரு உற்சாகத்தோட வந்திருக்கிற அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வருக. அடுத்து நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்தை அறிவிக்க கூப்பிடுறேன். ஆனா நம்முடைய ஆசிரியர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கிய நம்முடைய பெற்றோர்கள். இப்போ நீ அனைவரும் இருக்கிற ஒரு ஸ்டேஜை பார்த்து நிஜமாவே வந்து அவங்க கொடுத்த அடித்தளம் வந்து எவ்வளவு உறுதியாக நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்கறது அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சிறு உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் எல்லாம் எல்லா சிறப்பும் வழங்கி ஆண்டவன் நான் வாழ்த்து கூறி இறைவனுடைய அன்பை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னிடம் படிக்காத மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே எனக்கு இங்கே வந்த இத்தனை பேரில் ஒரு 10% தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. மற்றவங்களுடைய ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனக்கு சரி எப்படிதான் அவங்கள்ட்ட உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன செய்யுன்னு கேட்குறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. பட் இந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு நாங்கள் வந்து ஒரு சிறிய காரணம் தான். அதாவது எப்படி ராமாயணத்தில் இந்த பாலம் கட்டுவதற்கு அனில் ராமர் உதவி செஞ்சாரோ, அது மாதிரி எங்களால் ஒரு சிறிய உதவி உங்களுக்கு செய்திருக்கோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஐஆர்எஸ் இப்படி பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது எங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்காங்களோ இல்லையே, நீங்கள் இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா அவங்க பிள்ளை தானா வளரும். அது மாதிரி உங்களை நல்லா நாங்கள் வளர்த்து விட்டுருக்கோம். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர்ஸ் வந்திருக்கீங்க, சயின்டிஸ்ட் வந்திருக்கீங்க, பிஸ்னஸ்மேன் வந்திருக்கீங்க. ஸோ த பீப்புள் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஃபீல்ட்ஸ் have attended this function. Really I am very happy, and more than that I don't like to waste your time because அப்போ அந்த காலத்தில் சொல்லிட்டீங்கன்னா சார் பொழுதோடு போர் அடிச்சுட்டு இருக்கிறவங்கள சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இப்போ போர் அடிக்க விரும்பலை. உங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகம் பார்த்தாப்புல இருக்கு, ஆள் தெரியாது. அதாவது யாரு எந்த ஊர் என்னன்னு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஓஹோ, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் இந்த சமுதாயத்தில், ஏதோ கொஞ்சம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி. இந்த 1993 நினைக்கும் போது எனக்கு இன்னொரு சந்தோஷம் இருந்ததுன்னா, என் மகன் பிறந்த வருஷம், அந்த வருஷம் பேர் வைக்கணும்னு ஒரு பேர் சொன்னாங்க. இந்த எழுத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எழுத்தை நான் 4 கிளாஸ் போவேன், 60 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு 5 கிளாஸ் இருந்துச்சு, 300 பேர் சந்திப்பேன். இந்த 300 பேர் இருக்கிற கிளாஸ்ல இவங்க எல்லாத்தையும் போய் இந்த எழுத்துல பேர் எழுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அவ்வளோ பேர் பேர் எழுதி தந்தாங்க. அப்படி சுல்தான் ஒரு சின்ன லோக்கல் பேர் எழுதி தந்தாங்க. அந்த பேரை பூரா கொண்டு வச்சு ஒரு 3 நாளாக ஸ்கூல் பேஸ் பண்ணி கடைசியில் ஒரு பேர் செலக்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த 1993 அது ஒரு ஞாபகத்தினால சொத்து நீங்கள் சேர்த்து இருந்தோம்னா எனக்கு சொத்து அது இல்லை. இவ்வளோ காலம் வெளில பார்த்து கிட்டத்தட்ட 5000 நினைக்கிறேன், இல்லை 10,000 பேர் நினைக்கலாம். வருஷத்துக்கு ஒரு 300 பேர் நெருக்கி ஒரு 36 வருஷம்